தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களாய், நாம் கடந்த சில வாரங்களாக பல தலைப்புகளின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அதன்படியே கடந்த முறை நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த அந்த செய்தியின் தலைப்பு நல்ல தீர்மானங்களை எடுக்க பழகுங்கள். வாழ்க்கையில நல்ல தீர்மானங்களை எடுத்தவர்கள் எல்லாம் எப்படி ஷைன் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தொடர் போதனையாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று அந்த தலைப்பினுடைய பாகம் 4வது பாகத்திற்குள்ள இன்று வந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 கடைக்குட்டிகளை பற்றி நாம் தியானம் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருந்தேன். அந்த 2 கடைக்குட்டிகள் யார் என்று பார்த்தால், ஈசாயின் மகனாகிய கடைசியாக பிறந்த ஈசாயின் புத்திரர் தாவீது என்பவரை குறித்து, அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிவிலே சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்று இஸ்ரவேல் தேசத்திற்கே ஒரு ராஜாவாக அவர் இருந்து தன்னுடைய இயற்கை மரணத்தை தழுவினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த கடைக்குட்டி யாக்கோபுக்கு பிறந்த, அவருடைய குடும்பத்துல பிறந்த 12 பிள்ளைகளிலே, ஆண் பிள்ளைகளிலே 11வது மகனாக பிறந்தவர் தான் யோசேப்பு என்று சொல்லப்படுகிற ஜோசப். அந்த கடைக்குட்டியையும் நாம் தியானம் செய்தோம். நிச்சயமாக இறைவன் அவர்கள் மூலமாக நமக்கு, அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் மூலமாக நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தார். எப்படி தாவீது வெற்றி சிறந்தாரோ தன்னுடைய தீர்மானங்கள் மூலமாக, இறைவனுக்குள் எடுக்கணுங்க. நம்முடைய சித்தத்தின்படி சில தீர்மானங்களை எடுக்கிறோம், அது சில நேரத்துல வெற்றி பெறும், சில நேரத்துல ஃபெயிலியர் ஆகும். கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஜனங்களாகிய அவர்களும் சரி, நீங்களும் நானும் சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நல்ல தீர்மானங்களை எடுக்கும் பொழுது நாம் நிச்சயமாக தாவீதை போல, யோசேப்பை போல நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை எடுக்க முடியும். பிரியமானவர்களே, அதுதான் இறைவனுக்கும் பிடிக்கும். அதற்காக தான் நம்மளை இந்த பூமியில அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா நம்மளை இங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு வசனம் சொல்லுது, அவருடைய தி அம்பாசிடர் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய அவரால் நியமிக்கப்பட்ட அம்பாசிடர்ஸ். நம்ம எப்படி ஒரு வெளிநாட்டுல இருக்கிற தூதர்கள் தூதுவர்கள் நம்ம நாட்டுல இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு தூதர்கள் நம்ம தேசத்துல இருக்கிறாங்க. அது மாதிரி பரலோகத்துல இருக்கிற அந்த அரசாங்கத்திற்குரிய ரெப்ரசன்டேட்டிவா, அம்பாசிடர் ஆஃப் காடா நம்முடைய பகுதியில இருக்கிறோம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சரி, 3வது கடைக்குட்டியை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். அந்த 3வது கடைக்குட்டி யார் என்று பார்த்தால், ஏசப்பா ரொம்ப அழகா சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 11 வசனம் முதல் 32 வசனம் வரைக்கும். சரி, அதை வசித்து அவரை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக யோசேப்பை குறித்து நாம் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில வந்த பொழுதும் அவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, அசராம என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் கொடுத்த அந்த சொப்பனங்கள் மூலமாக, தேவன் கொடுத்த தரிசனங்களை பிடித்து கொண்டு விசுவாசத்துல உறுதியா நின்றபடினால பாழ்கிணற்றில தூக்கி போட்டார்களே அவருடைய மூத்த சகோதரர்கள். அப்பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்தது என்று அண்ணன்மார்கள் நினைத்தார்கள். ஆனால் இறைவன் அதை நினைக்கவில்லை. பாருங்க, யோசேப்பு கூட நினைக்கல, நான் நிச்சயமாக இந்த குழியிலிருந்து மேலே வருவேன் என்று விசுவாசத்தோடு கூட இறைவனை நோக்கி பார்த்திருப்பார் என்று நினைக்கிறேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லையாங்க, மாறாக பிரகாசம் அடைகிறதா. அப்படியே சொல்லுவாங்க இந்தியில, உல்டா செய்தா அப்படின்னு சொல்லிட்டு. அது போல தலைகீழ மாற்றுகிற தேவன், இல்லாதவைகளே இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அந்த நம்பிக்கையோட கூட இருந்தாரு. அந்த குழியில இருந்து அதுக்கப்புறம் வெளியே வராரு. அந்த வரலாறுலாம் நம்ம படிச்சோம். எகிப்து தேசத்துக்கு போறாரு. அங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாரு. ராஜாவுடைய மனைவி நம்முடைய யோசேப்பு அவர்களை என்னமெல்லாம்
ரொம்ப இளக்காரமா ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. கேவலமான ஸ்டேட்மெண்ட்லாம் குடுத்தாங்க. அத நம்பவும் வச்சாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த லேடீஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது தவறு. உலக பிரகாரமான மக்கள் வேணுமானாலும் அப்படி செய்யட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வந்துட்டு அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம இது மாதிரி ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. அது தேவனுடைய நாமத்தின் மகிமையாகவும் இருக்காது. சரி, ஆனால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் முடிவு பரியந்தம் நம்மை காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர் என்று பார்க்கிறோமே. அதன்படியே இந்த மனுஷர் யோசேப்பு இறைவனை நோக்கி பார்த்தபடினால மீண்டும் சிறைச்சாலை போடப்படுறாங்க. அங்க இருந்து கூட பாத்தீங்கன்னா அவர் வெளியே வந்துடுறார். அந்த வரலாறுலாம் நம்ம பார்த்தோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன மாதிரி ஒரு தடல்புடலான ஒரு கல்யாணம் நடக்கிறது. அந்த தேசம் முழுவதிலும் ராஜாவுடைய ரதத்திலே அவரு பயணம் செய்து மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட அவருடைய வாழ்க்கையை வந்துட்டு நடத்தி முடிச்சிருக்கிறாரு. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. நல்ல திருமணங்களை எடுத்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? என்ன மாதிரி தீர்மானம்? இந்த வாலிப இச்சைக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. அந்த ஐயோ நான் வாசிக்கணும். யாக்கோபு எழுதின நிருபத்துல 1:12 யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த வசனம் இந்த பாருங்க, தாவீதுக்கும் பொருந்தும், யோசேப்புக்கும் பொருந்தும். இப்பொழுது மூன்றாவதாக நம்ம தியானம் செய்ய போகிறோமே, மூன்றாவது கடைக்குட்டி. அதாவது கெட்ட குமாரன் அவரை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அவருக்கு பெயர் ஒன்றும் கொடுக்கப்படல. இப்ப தாவீது மென்ஷன் பண்ணிட்டேன், யோசேப்புன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஆனா அவரை மென்ஷன் பண்ணும் பொழுது கெட்ட குமாரன் அப்படின்னு தான் அந்த கதையில இயேசுவானவர் சொல்றாரு. அவருக்கு நல்ல நல்ல குமாரன் நம்ம பேரை மாத்திடலாமா? ஓகே, நன்றி. பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தது. அந்த சோதனையை வந்துட்டு எப்படி வெற்றியாக மாற்றினாங்க. இப்ப தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்மோட கூட இருந்தால் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் பரவாயில்ல. சிலர் நினைப்பாங்க, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க, குழியில தூக்கி போட்டாங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவை பார்க்க முடியாது, அப்பாவை பார்க்க முடியாது, ஆட்டுக்குட்டியை பார்க்க முடியாது, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. ஆனா இல்லப்பா, உனக்கு எல்லாம் முடிந்து சொல்றப்ப அந்த முடிந்ததுல இருந்து நம்முடைய வாழ்க்கை தொடருதுங்க. ஏசப்பா முடித்து வச்சாரு பாருங்க கல்வாரி சிலுவையில. அங்க இருந்து நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் வாழ்க்கை தொடர்கிறதுன்னு சொல்லுவேன். நம்முடைய வாழ்க்கை முடியலைங்க. பரலோகம் போய் சேருகிற வரைக்கும் அந்த வாழ்க்கை தொடரும், அந்த பயணம் தொடரும். அதுல சோதனையை சகிச்சாங்க. நிச்சயமா தாவீதும் சோதனையை சந்தித்தார் மற்றும் சகித்தார். அதே போல யோசேப்பு அவர்களும் சோதனைகளை சந்தித்தார் மற்றும் சகித்தார். இந்த வார்த்தையின்படியே பாருங்க, அவர்கள் உத்தமர் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீங்களும் நானும் என்ன பண்றோம்? தாவீதை போல, யோசேப்பை போல அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம். அதனால உத்தமர்கள் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். நீங்களும் பெறுவீங்க, நானும் பெறுவேன். ஆனா ஒன்னேதான் கிடைக்குன்னா விசுவாசங்க. விசுவாசத்தை உறுதியா பிடிச்சுக்கணும். உடுப்பு பிடின்னு சொன்ன பாருங்க, அது மாதிரி உடுப்பு பிடியா இறைவனை கட்டியமா அவருடைய வார்த்தையை பிடிச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு நடுநடுங்குகிறவன் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குமா. அவர் வார்த்தையை பார்த்த உடனே ஒரு ஷிவரிங் வரணும். அப்பா, தாவீது கூட சொல்றாரு, நான் ராஜாமத்திலே உண்மை தியானிக்கும் பொழுது நான் அலறுகிறேன் அப்படின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு அலறல், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா நிச்சயமா சோதனை எல்லாவற்றையும் ஜெயமா மாத்தி கொடுத்துருவாருங்க. 33 வருஷம் இறைவன் என்னோடு நடக்கிறார், நானும் அவரோடு கூட நடக்கிறேன். அந்த தைரியம், அந்த விசுவாசம், இவர்கள் பெற்ற வெற்றியில நான் கொஞ்சமாவது பெற்றிருப்பேன் நான் நினைக்கிறேன். நிச்சயமா நம்ம தொடர்ந்து விசுவாச பயணத்தை நம்முடைய தேவனோடு கூட நம்ம மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் பெற்ற அந்த வெற்றியை, அவர்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஜீவ கிரீடத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாங்க. இதுதான் விஷயம். சரி, இன்று வந்துட்டு நம்ம கெட்ட குமாரன் கதையை வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கெட்ட குமாரன்ல கூட கதையில பாத்தீங்கன்னா, இவர் தம்பி, அண்ணன் இருக்கிறார். அப்பாவுடைய வீட்டுல அண்ணன் இருக்கிறார். எப்படி அந்த தாவீதுடைய குடும்பத்துல வந்துட்டு அண்ணன்மார்கள்லாம் அவரை இளக்காரமா ட்ரீட் பண்ணாங்களோ, அதே மாதிரி யோசேப்புடைய குடும்பத்திலையும் அண்ணன்மார்கள்லாம் கேவலமா ட்ரீட் பண்றாங்க. இளக்காரமா கிள்ளுக்கரையா ட்ரீட் பண்றாங்க. அதுதான் முடிஞ்சது பார்த்தா 3வது கதையிலையும், அந்த கடைக்குட்டி கதையிலையும் இங்க ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அண்ணன் வந்துட்டு அப்பாவோடவே இருந்தா கூட தம்பியை வந்துட்டு, தம்பி செஞ்ச தப்ப வந்துட்டு நீங்க எப்படி மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன்ல அப்படிதான் வருது. அதை நான் வாசிக்க போறேன். வாசித்த பிறகு நம்ம வந்துட்டு தியானம் செய்யலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம்
15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 32 வேக வேகமாக வாசித்து விடுகிறேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 2 பேருமே கொடுத்தாச்சு. 50-50 ஷேர். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். புத்தி தெளிந்த பிறகு இது இங்கதாங்க அவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான். நல்ல தீர்மானங்களை எடுக்க பழகுங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த தலைப்பின் கீழே இந்த இந்த கடைக்குட்டியும் 3வது கடைக்குட்டியும் இந்த கெட்ட குமாரனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல குமாரனா மாறுறாரு அவரு. இப்பதான் அவருக்கு டேர்னிங் பாயிண்ட். எப்பவுமே வந்து வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்லியிருக்கிறேன். அது உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கும். நிச்சயமா நடந்திருக்கும். ஆமா. 3 முறை ஒரு மனுஷன் குறைஞ்சது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை இறைவன் கொடுப்பாருங்க. அதுல நம்ம பிடிச்சது கரையேறத பார்க்கணும். விட்டுட்டோம் சொன்னா அவ்வளவுதான், யாருமே காப்பாற்ற முடியாது. நானும் பசியினால் சாகிறேன். நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு. புத்தி தெளிஞ்சுதான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவர் திங்க் பண்றாரு. மனசுக்குள்ள திங்க் பண்ணி இறைவனுக்கும் நான் வந்துட்டு பாவம் செஞ்சுட்டேன், என் தகப்பனாகிய பெற்றெடுத்த உமக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை வந்து மன்னிச்சிடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்துல முறையிடுறாரு. 20வது வசனத்துல, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுதான் நம்முடைய இறைவனுடைய அன்பு, பாசங்க. அதுக்கு ஈடா வேற எதுவுமே இல்லை. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். முதல்ல நினைச்சான், இப்ப அறிக்கையே பண்ணிட்டான் தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக. நம்மளும் அதே போல என்ன தவறு செய்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம அம்மா அப்பா கிட்டையும், பூமிக்குரிய அம்மா அப்பா கிட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். பரத்துல இருக்கிற நம் தாய் தகப்பனாய் இருக்கிற நம்முடைய இறைவன் கிட்ட என்ன பண்ணணும்? எல்ஷடாய் தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணுங்க. குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இம்மிடியட்டா பாருங்க, நோ மோர் டிலே. அப்புறம் சரி போப்பா உள்ள போ, அப்புறம் பார்க்கலாம்லாம் கிடையாது. இம்மிடியட்டா பாருங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்து அவன் திரும்ப வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து, இது என்ன என்று விசாரித்தான். என்னடா திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு பேண்டுல சத்தம்லாம் கேட்குத, மேலத்தாளம் கச்சேரிலாம் நடக்குது, என்ன நடக்குதுங்கன்னு தெரியலையே, நான் இப்பதானே உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தை கேட்டுட்டு அவன் உடனே என்ன நடந்தது தெரியல, அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனையும் வருந்தி அழைப்பித்தார். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அது தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். என்ன மாதிரி இது கதையா இல்ல நிஜமான்னு தெரியல. கதையா இருந்தா விட நிஜ கதை தான். இதுதான் நம்முடைய இறைவனுடைய அன்பு. கெட்ட குமாரன் சொல்லப்பட்டிருக்கு, ப்ரோடிகல் சன். ஆனா அண்ணன் தான் வந்துட்டு ப்ரோடிகல் சன் மாதிரி பிஹேவ் பண்றாரு. சின்னவர் வந்துட்டு மனம் திரும்புறாரு. நல்ல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் முழுவதும் மிகுந்த சந்தோஷப்படுமா, கொண்டாட்டம் உண்டாகுமாங்க.
மனம் திரும்புகிற ஒரு ஒரு பாவி நிமித்தம். அப்படி இருக்கும் பொழுது அவர் மனம் திரும்பி வராரு. அப்பாவும் நம்முடைய அப்பா எப்படி நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறாரோ, ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கில இடருண்டு கிடப்பார்கள். அவன் யோசித்து பார்த்தான். நான் ஒரு காலத்துல அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அப்பாவுடைய ஆஸ்தியை எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டார். ரொம்ப தூரம் போயிட்டார். யாருக்கும் தெரியாத இடத்துல போயிட்டு ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்களா, இறைவன் விடுவாரா? நம்ம அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறது. யாரை அவர் முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை பெயரைச் சொல்லி அழைத்தும் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்ம இந்த மூலையில எங்க இருந்தாலும் சரிங்க, பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. ஆதாமும் ஏவாளும் தவறு செய்யும் பொழுது ஒரு முள்ளு செடிக்குள்ள போய் பதுங்கிட்டாங்க. யாருக்குமே தெரியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. இறைவனுடைய கண்களுக்கு மறைவான காந்தி ஏதாகிலும் இருக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய கண்கள் தான் வந்துட்டு இருக்கிறதுல பூமியில இருக்க எல்லா போன பாகத்துல தான் நம்ம பார்த்தோம். பூமியில இருக்க எத்தனையோ கேமராஸ், அட்வான்ஸ்டு கேமராலாம் வந்துருச்சு. அருமையான கலர்ஃபுல் கேமரா, கேப்சர் பண்ணக்கூடிய விசன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணக்கூடிய கேமராஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் இறைவனுடைய கண்ணுக்குள்ள இருக்குது பாத்தீங்களா, அந்த லென்ஸ். அது வந்து அங்க பரலோகத்துல உட்கார்ந்தே நம்ம இங்க பார்த்துடலாம். ஆமா, யாரோட உதவியும் தேவையில்லை. அவ்வளோ அட்வான்ஸ்டு லென்ஸ் அவருடைய கண்ணுல பிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லிட்டாரு. எங்க தொட்டா இன்னும் அவங்கள அடிச்சா அக்கல்ல நெறி கட்டுதுன்னு ஒரு ஒரு பழமொழி இருக்கும். அது அது மாதிரி நம்மள ஒருத்தர் தொட்டா, அடிச்சா, திட்டினா அவருக்கு வலிக்குதுங்க. எங்க கண்ணுல வலிக்குதுங்க. அடுத்த செகண்ட் என்னதான் எனக்கு தைரியம் ஜாஸ்தி. யாராவது என்ன திட்டுங்கப்பா, திட்டினா பாவம், என்ன திட்டினா நீ கெட்டு போயிட்டேன்னு அர்த்தம். என்கிட்ட என்னை எதிர்த்து வந்தா கூட இந்த கல்லில் மோதுகிறவன் எவனோ அந்த கல் அவன் மேல் விழுந்து நொறுங்கி அவன் மடிந்து போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம யாரையும் போய் சீண்ட போறது இல்லை. நம்ம மத்தவங்க சீண்ட வராங்க, பல பிரச்சனைகள் சீண்ட வராங்க. பொறாமையில சீண்ட வராங்க, எரிச்சல்ல சீண்ட வராங்க, ஐயோ அவங்க அவ்வளவு நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி சீண்ட வராங்க. அது பல விதமா வருது. அந்த பிரச்சனைகள் எப்படிலாம் வரும்னு தெரியாது. ஒரு வசனம் கூட உண்டு அருமையா. சோதனை வராமல் இருப்பது கூடாத காரியம். ஆனால் அது எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வசனத்துல நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே இறுக பிடிச்சணும். பயப்படுகிற நாளில் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன்னு சொல்றாரு. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகுவது இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. அப்படி இப்படி இருக்க சமயத்துல நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்ற கான்பிடென்ட்ல அந்த தம்பி என்ன பண்ணிட்டாரு? அந்த கெட்ட குமாரன் சொல்ற அந்த நல்ல தம்பி உடனே டிசிஷன் எடுக்கிறாரு. நல்ல தீர்மானங்களை எடுக்க பழகுங்கள். அவரு பழகிட்டாரு பாருங்க. யோசேப்பு பழகி இருந்தாரு, தாவீது பழகி இருந்தாரு, நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாமே பழகி இருந்தாங்க. அதே போல இந்த கெட்ட குமாரன் கதையில் வருகிற அந்த இளைய மகன் தம்பிக்காரர் என்ன பண்றாரு? அவர் வந்து மனம் திரும்புறாருங்க. நல்ல ஒரு குட் டிசிஷனை வந்துட்டு எடுக்கிறாரு. அப்பா கிட்ட போனேன்னு. போன உடனே அவர் என்ன நினைச்சாலும் அதான் அப்பா கிட்ட போய் அறிக்கையும் பண்றாரு. பாவ அறிக்கை மாதிரி. பொதுமக்கள் மத்தியில நீங்க பாவ அறிக்கை எல்லாம் செய்ய தேவையில்ல. அப்பா கிட்ட, நம்ம அப்பா கிட்ட, நம்ம படைத்த இறைவன் கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம் நீங்க? ரூம்ல உட்கார்ந்து என்ன மன்னிச்சிடுங்கப்பான்னா உடனே மன்னிப்பாரு. என்ன நடக்குது பாருங்களேன். புதிய வஸ்திரம் போட சொல்றாங்க, குளிப்பாட்டுறாங்க, மோதிரம் போடுறாங்க, பாதரட்சை போடுறாங்க, பேண்ட் வாத்தியம் நடக்குது, ஒரு இளங்கன்றை கொண்டு வர சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை எங்கால் பார்க்க முடியுமாங்க? எனக்கு உண்மையிலேயே சொல்றேன். இறைவனை குறித்து நம்ம பேசும் பொழுது இது 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 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. மகிழணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது இல்லைங்க, என்றென்றும் உள்ளதுங்க. சாகிற வரைக்கும் உள்ளது, செத்ததுக்கு அப்புறமும் உள்ளது. ஏன் கேட்டீங்கன்னா நம்ம வந்து திரும்ப எழுப்பி கொண்டு போய் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க போறாரு. அதனால கர்த்தர் நல்லவர் என்பதை நினைத்து பார்த்து அவர் எப்பொழுதுமே நம்ம துதிக்கணுங்க. இதுதாங்க விஷயம். சரி. இந்த இந்த கதையிலயும் பாத்தீங்கன்னா, எப்படி அந்த யோசேப்புடைய குடும்பத்துல பிறந்த மூத்த சகோதரர்களும், தாவீதுடைய குடும்பத்துல பிறந்த மூத்த சகோதரர்களும் எப்படி எதிர்த்து நின்னாங்களோ அந்த இளைய மகனுக்கு, தம்பிக்கு எதிரா, அதே மாதிரி இந்த கதையில கூட பாத்தீங்கன்னா, அண்ணன்காரர் என்ன பண்றாரு, தம்பிக்காரர் பார்த்துட்டு ஒரு எரிச்சல் அடைகிறார். எனக்கு இவ்வளவுதானா? அவன் எவ்வளவு தூரம் போனான். ஆஸ்தியில 50% கொண்டு போயிட்டான். இன்னைக்கு 0ல வந்து நிக்கிறான். அவனை நீங்க எப்படி மன்னிக்கலாம் அப்படின்றாரு. அதுவும் உடனே எல்லாத்தையும் மறந்து போயிட்டு பழசெல்லாம் மறந்துட்டு ஆனா நமக்கு சொன்னாரு அவர் செய்ய மாட்டாரா? எப்பயுமே நான் ஒண்ணு யோசிப்பேங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின அப்படின்னு சொல்றாரு. நாம புது சிருஷ்டியார், பழையவைகள் ஒழிந்து போயின சொன்னவரு பழச ஒழிச்சிட்டாரு, மறந்துட்டாருங்க. இதுதாங்க விஷயம். உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் ஒரு மூட்டையா கட்டி, கந்த துணியை போல இருக்கிற நம்முடைய பாவங்களை எல்லாம் மூட்டையாய் கட்டி சமுத்திரத்துல கரையில கூட போடலைங்க, நடு சமுத்திரத்துல கொண்டு போய் அவருக்கு பின்பக்கம் தூக்கி போட்டாராம்.
முன்னாடி போட்டா கூட திரும்ப அதை பார்த்துட்டு தான் நடந்து வரணும். அதனால அவருடைய முதுகுக்கு பின்பாக தூக்கி போட்டுட்டு அதான் சொல்றாரு, நான் அதை மறந்துடுறேன், நீயே மறந்துடுப்பா, இனி பாவம் செய்யாதிரு, அவ்வளவுதான். அந்த ஸ்திரீ அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை எடுத்து அவள் மேல எறிய கடவுள்னு சொல்றாரு. எல்லாரும் கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. இதுதான் அப்ப என்ன சொல்றாரு கடைசியா ஒரு கன்க்ளூஷனு, சரிம்மா யாரும் உன் மேல கல் எறியலையா, நானும் எறிய போறதில்ல, ஆனா நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ணாத, பாவம் பண்ணாத, ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாருங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்லையே, நீ நேர்ல பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு மனம் திரும்பி அந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த கெட்ட குமாரன் எப்படி தகப்பன் வீட்டிற்கு திரும்ப வந்தாரு, யூ டர்ன் போட்டாரு பாருங்க. நம்மளும் பல விஷயங்களை யூ டர்ன் போட வேண்டியது இருக்கு. அப்படியே நம்ம வழியிலேயே போயிட்டு இருக்கிறோம், நம்முடைய சித்தத்தின்படியே போயிட்டு இருக்கிறோம். இறைவனுடைய சத்தத்தை கேட்காம நம்முடைய விருப்பத்தின்படியும் நம்முடைய சித்தத்தின்படியும் சில வழிகளில போயிட்டு இருந்தோம் சொன்னா, அது நிச்சயமா ஆண்டவர் விட்டுருவாரு. இந்த மாஞ்ச நூல்ல விட்டுட்டு காத்தாடி விடுறது போல அவர் விட்டுருவார். யாரையும் எழுத்து பிடிக்க, ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறார், சுய சித்தத்தை கொடுத்தார். நீங்கள் நானும் தான் சிந்திக்கணும். அந்த சுய அறிவு, அந்த பகுத்தறிவு இருக்கும் பொழுது நல்ல தீர்மானங்களை எடுத்து இறைவன்கிட்ட நம்ம திரும்பி வருவோம்னு சொன்னா, அந்த மகனுக்கு என்ன ஒரு வெகுமதி பாருங்க, என்ன மாதிரி அருமையான ஒரு விழா எடுத்தார் பாத்தீங்களா? என்ன மாதிரி ஒரு விருந்து பண்ணி, மேல வாத்தியங்களோட கூட அந்த மகனை வந்துட்டு யாராவது எதிர்ப்பு, நம்ம போனா அம்மா அப்பா அடிப்பாரோ, அம்மா அடிப்பாங்களோ, அண்ணன் அடிப்பாரோ, அந்த பயம் இருந்ததா இல்லையா கூட தெரியல. அப்பா கிட்ட போய் நான் இங்க வந்துட்டு ஒரு பன்றி சாப்பிடுகிற அந்த தவிட்ட போய் நான் சாப்பிடுறேனே, எங்க அப்பா வீட்டுல அவ்வளவு பேர் வேலையாட்கள் வந்துட்டு நல்லா அழகா சாப்பிடுறாங்களே, மட்டன் சிக்கன் விருந்து தான். எவ்வளவு ஆடுகள் இருந்தா ஒரு ஆடை டக்குன்னு எடுத்துன்னு வர சொல்லி அடிச்சு விருந்து பண்ணிருப்பாரு பாருங்க. பிரியாணி தான் அன்னைக்கு. அந்த அளவுக்கு அந்த தம்பிய வந்துட்டு இறைவன் ஆசீர்வதிச்சா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கூட என்ன பண்றாருன்னா, இறைவன் வந்துட்டு நம்மள நிறையவே ஆசீர்வதிக்க அவர் வந்துட்டு சித்தம் கொண்டு இருக்கிறாருங்க. அதனால இந்த வசனத்தின்படி நீதிமான் 7 தரம் விழுந்திருந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்ற வார்த்தையை நீங்கள் பிடித்துக்கொண்டு, நீங்கள் எதுல விழுந்திருந்தாலும், நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற ஒரு அருமையான போதகர் வந்துட்டு வானவில் தேவாலயத்தின் மூத்த போதகர் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள். அதுல வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு, தீய மனிதர்களை கண்டு கொள்வது எப்படி, தீய மனிதர்கள், அதே போல தீய பெண்களை கண்டு கொள்வது எப்படி, இந்த 2 தலைப்புல பேசினார். இந்த வாரம் வந்துட்டு தீய மனிதர்களை கண்டு கொள்வது எப்படின்னு பேசிட்டேன். பெண்கள்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறீங்க, அடுத்து உங்களுக்கு தான் வருதுன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கு அவருடைய அவருடைய உபதேசங்கள்லாம். இன்னும் கேசட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்து கேளுங்க. நான் ரொம்ப கேட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டதே பார்த்தீங்கன்னா, அவர் எழுதின அந்த நோவாவின் ஜலப்பிரளயம், பைபிள் என் கைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த குட்டி புக்கு அவர் கடைசியா எழுதிட்டு போயிருக்கிறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி வெளியிட்டாங்க. வானவில் தேவாலயத்துல இருந்த பாஸ்டர்ஸ் எல்லாம். அது வந்துட்டு என்னுடைய நண்பர் மூலியமா எனக்கு அந்த நோவாவின் ஜலப்பிரளயம் படிக்க, ட்ரெயின்ல போகும்போது படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கையில வச்சிருக்கீங்க, அதை நான் கொஞ்சம் வாங்கி படிக்கலாமான்னு. அவ்வளவுதான். இறைவன் எப்படி செயல்படுறாரு பாருங்க. கெட்ட குமாரனா இருந்த ஒரு நல்ல குமாரனா மாறினது போல, நானும் கெட்ட குமாரனை போல இறைவனை அறியாமல் தூரமா இருந்தேன். ஆனா இறைவன் பாருங்க, அந்த ஒரு குட்டி புக்கு மூலியமா, அவர் எழுதினவர் கூட அப்போ உயிரா இல்ல. அந்த குட்டி புக்கு மூலியமா நான் படிச்சு, அடுத்து நானே கேட்டேன், இது எந்தெந்த சாராம்சத்தை கொண்டு இந்த நோவாவின் ஜலப்பிரளயம் எழுதப்பட்டதுன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பைபிள்ல இதெல்லாம் நடந்த சம்பவம் இருக்குப்பா, அதுல இருந்து ஒரு சின்ன குறிப்பு தான் இதை எழுதியிருக்கிறாரு. ஒரே நாள் படிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப ஸ்மால் ஹேண்டி புக் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அப்படின்னா இந்த சாராம்சம் பைபிள் இருக்குன்னா, அந்த பைபிள் எனக்கு வேணுமே, எனக்கு வாங்கி தருவீங்களான்னு கேட்டேன். தாராளமா சொல்லிட்டு பைபிளை கொடுத்தாங்க. பைபிள் படிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், கண்ணீர் விட்டு அதை படிக்கும் போதுதான், ஏன்னா நான் சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன் இல்லைங்களா. என்னுடைய கேள்விகளும் குழப்பமான வாழ்க்கையும் சந்தேகமும் நிறைய இருந்ததுனால அந்த விடையெல்லாம் அதுல கிடைச்சது. ஆதியாகம புஸ்தகத்துல இருந்து வாசின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆதியாகம புஸ்தகத்துல இருந்து வாசிக்க 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 கண்ணுல இருந்து கண்ணீரா வடிஞ்சுதுங்க. இதுதாங்க விஷயம், நான் ரட்சிக்கப்பட்டதனுடைய அந்த ஆரம்ப காலத்தினுடைய வாழ்க்கை. ஏசப்பா சொல்லும்போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னார். நம்ம எதுல கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லைங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அந்த கெட்ட குமாரன் பாருங்க, எல்லாவற்றிலும் கெட்டு கெட்டு போயிட்டாரு. அவங்க அண்ணங்காரன் ஸ்டேட்மெண்ட் சொல்றான், இவர்தான் போய் நேர்ல பார்த்த மாதிரி. உண்மையிலேயே பாவங்க அந்த தம்பி. ஸ்திரீகள் இடத்துல ஆஸ்தியை
அழித்து போட்டவனுக்கா இப்படிப்பட்ட ஒரு விருதுன்னு கேட்கிறாரு. இவர் எப்ப போய் பார்த்தாரு? அவரே தூர தேசத்தில் போயிருக்கிறாரு. இவர் சொல்றாரு இவருடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம், நான் உங்களோட கூட இருந்தேன். உங்களுடைய வேலையெல்லாம் நான் செஞ்சேன். ஒரு நாளாகிலும் நான் சந்தோஷமா இருக்கவோ, என்னுடைய நண்பர்கள் சந்தோஷமா அங்க இருக்கவோ, ஒரு ஆட்டு குட்டியாகிலும் எனக்கு விருந்துக்கு கொடுத்தீரான்னு கேட்கிறானே. அப்படி இருக்கும்போது அந்த தம்பி அந்த தூர தேசம் போடப்பட்டிருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் பெட்ல இல்ல, நெக்ஸ்ட் பேட்டையில இல்ல, அடுத்த கிராமத்துல இல்ல, அடுத்த சிட்டில இல்ல. இவர் ரொம்ப தூர தேசம் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். தூர தேசத்துல இருந்தப்ப அவர் எந்த ஸ்திரீ கிட்ட போனாரு, தன் ஆஸ்தியை கெடுத்து போட்டாருன்னு இவருக்கு எப்படி தெரியும்னு தெரியல. எவ்வளவு பாருங்க அந்த ரூடான அந்த வார்த்தை. இன்னைக்குதான் நிறைய நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கிறாங்க. இந்த 3 கடைக்குட்டிகளை குறித்தும் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த அருமையான வெளிப்பாடுகளோடு கூட நாம் தியானம் செய்தோம். நிச்சயமாக இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது பிரியமானவர்களே. இவர்களெல்லாம் பாருங்க ஒரு நமக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. அவங்களுக்கு நல்ல தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில வந்துட்டு கொஞ்சம் காலம் தாமதமானாலும் வெற்றி வந்துடுது பாருங்க. முதல்ல நம்ம எக்ஸாம்பிள் எடுத்ததே வந்துட்டு அந்த உசேன் போல்ட் தான். 9 செகண்ட்ல 9.58 செகண்ட் நினைக்கிறேன். அதுல வந்துட்டு 100 மீட்டர் வந்துட்டு வின் பண்ணி கோல்டு மெடலிஸ்ட் ஆயிட்டாரு ஒலிம்பிக்ல. அதே நாள்ல 200 மீட்டர்லயும் அவர் ஓடி 19 செகண்ட் அண்ட் 19.19 செகண்ட்ல 19.19 செகண்ட்ல 200 மீட்டர் அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயின்னே இருக்கிறாருங்க. நல்ல தீர்மானத்தை எப்ப எடுத்தாரு? அன்னைக்கு எடுத்துட்டு அன்னைக்கே முடிச்சாரா? இல்லவே இல்லையே. எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கணும், எவ்வளவு கமிட்டடா இருந்திருக்கணும், எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருந்திருக்கணும். நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று அவர் பவுல் சொல்றாரு இல்லைங்களா? அதன்படி அவர் என்ன பண்ணிருப்பாரு? நல்ல ஒரு போராட்டத்தை போராடி இருக்கிறார் வாழ்க்கையில. நல்லா ஓடி 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 பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட், சின்சியர் கமிட்மெண்ட் யாருக்கெல்லாம் இருக்குதோ, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. நிறைய காரியங்கள் வந்துட்டு பைபிள் வந்து நமக்கு கத்துக் கொடுக்குதுங்க. அதுக்குதான் அடிக்கடி சொல்றது. எவ்வளவோ மேனுவல் வந்துட்டு இந்த பூமியில நிறைய இருக்குங்க. ஆனா நம்பர் 1 மேனுவல் இந்த ஹோல் வேர்ல்ட் வந்துட்டு ஹோலி பைபிள்ங்க. ஏன்னா இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை படைத்தவருக்கு தான் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும். ஏன் நம்ம 3 வேளை உணவு சாப்பிடுறோம்? ஏன் அடிக்கடி நம்ம தண்ணீர் குடிக்கிறோம்? குறைஞ்சது 2 லிட்டர், அதிகபட்சம் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றாங்களே. இந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் இந்த பூமியில வச்சிருக்கிறாருங்க. நமக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணீர் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். பசி எடுக்கும் பொழுது புசிக்கு ஆகாரம் இல்லைன்னா செத்து போயிடுவோம். சூரியன் கரெக்டா உதயமாகி நம்மளுக்கு அந்த விட்டமின் டி கொடுக்கலன்னா நம்ம செத்து போயிடுவோம். ஆக்சிஜனை நிறுத்திட்டாருன்னா அடுத்த ஒரு 30 செகண்டுக்குள்ள மூச்சு திணறி செத்து போயிடுவோம். இப்படி இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை வந்துட்டு எப்படி இயக்கணும்னு சொல்லிட்டு இயக்குனருக்கு தாங்க தெரியும். அவர் நம்ம இறைவன் வந்துட்டு நம்பர் 1 டைரக்டர் இந்த ஹோல் வேர்ல்டு. அவர் தான் உங்களையும் என்னையும் குறித்து மனசுல நினைச்சு நீங்களும் நானும் ஒரு குட்டி ஹீரோவா இருக்கிறோம். அவர் தான் வந்துட்டு நம்பர் 1 ஹீரோ. நம்மெல்லாம் அவருடைய பிலிம்ல வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரா நம்ம வந்திருக்கிறோம் உள்ள. அவ்வளவுதான். நல்ல கேரக்டரா நம்ம இறைவன் வந்துட்டு நம்ம குடும்பம்னு சொல்லிட்டு அவருடைய கண்கள் வந்துட்டு நம்ம மேல பட்டது. நம்மளை தேடி கண்டுபிடிச்சாரு, பெயரை சொல்லி அழைத்தாரு, தன்னுடைய மகனையும் இந்த பூமிக்கு அனுப்பினாரு. சுவிசேஷம் என்னும் அந்த இன்விடேஷன் நம்முடைய மூத்த சகோதரனாகிய நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற மீட்பருமாய் இருக்கிற இயேசுவானவர்கிட்ட நம்முடைய பரம தகப்பன் என்ன பண்றாரு? கொடுத்து அனுப்புறாருங்க. வாப்பா என்கிட்ட வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பைபிள் வாங்கி படிச்சுட்டு ட்ரெயின்ல அப்படியே என்னுடைய பயணத்துல போயிட்டு இருக்கும்போது வியாபாரத்துக்கு இதெல்லாம் இந்த வசனங்கள்லாம் வரும். நான் வந்துட்டு இப்ப வருத்தத்தோட கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்பா, என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த பயணம் எப்பொழுது முடிவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. நான் உழைக்கணும், நான் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் வந்துட்டு போதுமானதை நான் வந்து சம்பாதிக்கணும், உடைய கிருபை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி நான் எப்படி அந்த நாளில கரவலாடுகள் பின்பாக சென்ற அந்த தாவீதை வந்துட்டு யோசேப்பை இறைவன் வந்து கண்டுபிடிச்சாரோ அதே போல என்னுடைய ஃபீல்டுல இறைவன் என்னை தேடி கண்டுபிடிச்சாருங்க. எனக்கு இளைப்பாறுதல் வேணும், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். எனக்கு எப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும்னு கேட்டேன். இளைப்பாறுதல் கொடுத்துட்டாரு. இளைப்பாறுதல் இருக்கிறதுனாலதான் இறைவனுடைய வார்த்தையோட சந்தோஷமா மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோட எந்த பிக்கல் பிடுங்கள் இல்லாம, இது தமிழ் வார்த்தை இப்படிதான் வரும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளவு சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தையை டெலிவர் பண்ண முடியுது பாருங்க. அந்த கெட்ட குமாரன் எப்படி மனம் திரும்பி யூ டர்ன் போட்டு அப்பா கிட்ட வந்த உடனே நீதிமான் 7 தடவை அல்ல 70 தடவை விழுந்தாலும் இறைவன் நம்மளை மன்னிக்கக்கூடியவரா இருக்கிறாருங்க. யோசேப்புக்கு வெற்றியை கொடுத்தவர், அதிபராக மாற்றினவர், தாவீதுக்கு வெற்றி கொடுத்து ராஜாவாக மாற்றினவர், அந்த கெட்ட குமாரனுக்கு ஜெயத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் தேவன் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, சிக்ஷிக்கணும்னா சிக்ஷித்திருக்கணும். ஆனா சிக்ஷிக்காமல் மன்னித்து
அவருக்கு ரட்சிப்பை கொடுத்தாருங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்க. இந்த தேவன் தாங்க நம்முடைய தேவன். ஆகவே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையின்படியும் கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், கேட்கிறவள் எவளும் பெற்றுக்கொள்வாள். இந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல நல்ல தலைப்புகளிலே தேவனுடைய வார்த்தைகளை பல காலங்கள், பல வாரங்களாக உங்களுக்கு பல பாகங்களாக உபதேசித்துக் கொண்டு வருகிறேன். இன்னும் நிறைய ஆதங்கம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் உள்ளே ஸ்டோர் இருக்கிறது. நிச்சயமாக வெகு விரைவில் பல நல்ல தலைப்புகளில உங்களோடு கூட நான் யூடியூப் சேனல் மூலமாக சந்திக்க வருவேன். அதுவரை கர்த்தர் உங்களோடும் என்னோடும் உங்களுடைய குடும்பத்துடனும் என்னுடைய குடும்பத்துடனும் இருப்பாராக. பெரிய காரியங்களை செய்வாராக. பெரிய காரியங்களை நாமும் எதிர்பார்ப்போம். அவருக்கே எல்லா துதி கன மகிமை நாம் செலுத்துகிறோம். அன்பு ரட்சகர் இயேசு ராஜாவின் ஈடுணையற்ற விலையேற பெற்ற நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு உதவியோடு கூட ஜெபித்து வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you all.